ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இந்த மே மாதத்தின் இந்த முதல் நாளில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வருடத்தின் ஒரு புதிய மாதத்தை காணும்படி ஆண்டவர் நமக்கு பாராட்டின அவருடைய ஆழ பெரிய தேவ கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். எப்படி என்றால், கடந்து வந்த நாட்களில் எத்தனையோ சவால்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும், எத்தனையோ கோணலானவைகளை நாம் கடந்து வர வேண்டியதாக இருந்தாலும், மலை போன்ற பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும், எல்லா சவால்களையும் கடந்து சாதனையாக்கி கொள்ள ஒன்றிலும் கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுத்து விடாமல், நம்முடைய எதிராளிகளிடத்திலே கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுத்து விடாமல், ஒரு இடத்திலும் வெட்கப்பட்டு போகாமல், தலை குனிந்து போகாமல், அவமானப்பட்டு போகாமல் ஆண்டவர் நம்மை மிகுந்த கிருபையோடு கூட நடத்தி கொண்டு வந்தாரே. இது ஒன்றே கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரே, என்மேல் நீர் பிரியமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த மே மாதத்திற்கும் ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் காத்திருந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்திற்குள்ளாக உணர்த்தின ஒரு வேத வார்த்தை சங்கீதம் 92:4 கர்த்தாவே, உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரிகைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மே மாதத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தை, ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். உங்களை மகிழ்ச்சியாக ஆண்டவர் வைப்பார். உங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே, உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். இந்த 5வது மாதத்துல ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக வைப்பார். கடந்த நாட்களிலே எந்த காரியத்தில் நீங்கள் துக்கப்பட்டு இருந்தீர்களோ, எந்த காரியத்திலே துக்கத்தையும் நிந்தையையும் அவமானத்தையும் நீங்கள் அனுபவித்தீர்களோ, அந்த காரியங்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து, அந்த காரியங்களில் இருந்தெல்லாம் தேவன் தம்முடைய அற்புத கரத்தினாலே உங்களை விடுதலையாக்கி இந்த நாட்களில ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக வைப்பார். எந்த காரியத்திலே கண்ணீரோடு, வேதனையோடு, அவமானத்தோடு, தலை குனிவோடு, நிந்தையோடு நீங்கள் கடந்து வந்தீர்களோ, அந்த காரியங்களிலெல்லாம் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக வைப்பார். இந்த வருடத்தின் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான வார்த்தை யாத்திராகமம் 34:10, உன்னோடு கூட இருக்கிற உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டது, கர்த்தருடைய செய்கை எவ்விதமானது என்பதை தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் தம்முடைய செய்கையை குறித்து நமக்கு சொல்லுகிறார். என்னுடைய செய்கையாலே நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன். என்னுடைய செய்கையினாலே உன்னுடைய துக்கத்தை, உன்னுடைய வேதனையை, உன்னுடைய ஸ்தோத்திரம் அவமானத்தை உன்னிடத்திலிருந்து நீக்கி போட்டு உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்லி
பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவருடைய செய்கையினாலே நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்க போகிறீர்கள். தாவீது அதைதான் சொல்லுகிறான். கர்த்தாவே, உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரிகையின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். ஆண்டவர் உங்கள் புலம்பலை மாற்றுவார். உங்களுடைய இரட்டை கலைத்து போடுவார். துக்கத்தோடு வேதனையோடு உங்களுடைய வாழ்க்கையானது முடிந்து போக போவது இல்லை. தம்முடைய செய்கையால் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, சங்கீதம் 92:4 சொல்லுகிறீரே, கர்த்தாவே, உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். தாவீதின் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தந்தவர். தாவீதினுடைய சிறுமையை எளிமையை மாற்றினவர். சத்துருக்களை நிர்மூலமாக்கி சத்துருக்களை துரத்தி பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தாவீதுக்கு கொடுத்தவரே, இன்றைக்கு நீர் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் எழும்புகிற சத்துருக்களை துரத்தி எங்களுக்கு எதிராக எழும்புகிற பிசாசின் கிரியைகளை அழித்து பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை எங்களுக்கு நீர் தந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை இஸ்ரவேல் என்னும் ஜனத்திற்கு அதிபதியாயிருக்கும்படி உயர்த்தி வைத்த கர்த்தாவே, இன்றைக்கு எங்கள் சிறுமையிலிருந்து, எங்களுடைய இயலாமையிலிருந்து, எங்களுடைய இல்லாமையிலிருந்து எங்களை நீர் தூக்கி எடுத்து உயர்த்தி வைத்து மகிழ்ச்சியாக்குவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றின்னு சொல்றோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்தருளும், நன்மையாலே நிறைத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய செய்கையால் மகிழ்ச்சியாக்குவார்.